ஹலோ ஆல் வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ பார்க்கணும்னு சூஸ் பண்ண எல்லாருக்கும் என்னோட ஹார்ட்ஃபுல்லான தேங்க்ஸ். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் விலாகாக தான் இருக்க போகுது. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் விலாகோ ஃபன் விலாகோ அப்படிலாம் கிடையாது. என்னோட 3.5 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த அக்டோபர் வந்தால் 4 இயர்ஸ் நியூசிலாண்டில் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் வந்து வர கமெண்ட்ஸ் வந்து இங்கே லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, ரேசிசம் எப்படி இருக்குது, இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, இந்த ஃபீல்ட் போகலாமா, இது படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய டிஎம்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தாப்புல ஒரு கிளாரிட்டியாக ஒரு வீடியோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது கம்ப்ளீட்லி வந்து நியூசிலாந்து லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ணது. நீங்கள் ஆல்ரெடி நியூசிலாண்டில் இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்ல போகிற எல்லா விஷயமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து அழகாக வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் வேறு கண்ட்ரியில் ஆல்ரெடி இருக்கீங்கனாலும் இதில் வந்து நீங்கள் பார்ஷியல் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும். இது யாருக்காக ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஊருக்கு இந்த கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக, லைக் நியூசிலாந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக எஸ்பெஷலி இந்த வீடியோ. ஸோ என்னோட நாலேஜ் கெயினை நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணனேன். ஸோ என்ன மாதிரி வர யாருக்காக இருந்தாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அடுத்த ஃபியூ மினிட்ஸ் ஃபுல்லாகவே இன்ஃபர்மேட்டிவ் vlog-ஆ தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து நான் வந்து எனக்கு வர எல்லா டிஎம்ஸ்லேருந்தும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்படி அக்கா வந்து நியூசிலாந்து வர்றது எனக்கு சொல்லுங்கள், இல்லை எனக்கு கைட் பண்ணுங்கள் சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. நியூசிலாண்டுக்கு வந்து வரத்துக்கு நிறைய வழி இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட் வீசாவில் வரலாம். ஈஸியாக வந்து உங்களுக்கு வீசாவும் கிடைக்கும். பட் என்னென்னா, நம்ம ஸ்டூடெண்ட் வீசா வரோம்னா நம்ம லோன் எடுத்து படிக்க வருவோம். அந்த கமிட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் ஒர்க் வீசாவில் என்னால் டைரெக்டாக வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது வந்து எல்லா ஜாபுக்குமே அப்ளிகபிள் அப்படி தான் இங்கே 100% எடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்படி வரவங்களும் இருக்காங்க. நீங்கள் வந்து லிங்க்டின்னு, சீக்கு, ட்ரேட்மீ இதிலலாம் வந்து நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் ரெக்குயர்மெண்ட் நியூசிலாண்டில் இருக்குது, டிமாண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க ஹையர் பண்ணி உங்களுக்கு வீசாவும் ஸ்பான்சர் பண்ணி உங்கள் ஸ்பௌஸையும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வெரி ரேர் தான், எல்லாருக்கும் சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு சிவிலில் ஒர்க் பண்ணார், அவருக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அவரை நான் வந்து பார்த்துருக்கேன், ஒருத்தருக்கு இந்த மாதிரி கிடச்சி நான் பார்த்துருக்கேன். ஸோ பட் 99% வந்து நம்ம இங்கே வந்துட்டு வேலை தேடுறவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்து நான் வந்தது பார்த்திங்கன்னா, நான் டிபெண்டன்ட் வீசாவில் வந்தேன். ஸோ என்ன மாதிரி வந்து ஹஸ்பண்ட் டிபெண்ட் பண்ணி இல்லை ஒய்ஃப் டிபெண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலாம். இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் இங்கே ஆல்ரெடி இருந்ததால் அவரோட டிபெண்டன்ட் வீசாவில் நான் இங்கே வந்தேன். இப்போ வந்து ஒய்ஃப் படிக்க வராங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் வீசா அப்ளை பண்ணி அவங்களோட டிபெண்டன்சியாக வந்து ஹஸ்பண்டை கூப்பிட்டு வராங்க. அதுவும் இப்போ நிறைய பேர் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அது அப்படி அந்த வழியாகவும் வரலாம். நிறைய பேர் வந்து எனக்கு ஏஜென்ட் சொல்லுங்கள், எனக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. எனக்கு எந்த ஒரு ட்ரஸ்டட் ஏஜென்ட்டோட பேருமே சீரியஸாகவே தெரியாது. ஸோ அதில் வந்து எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது, அன்ஃபார்ச்சுனேட்லி சாரி. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஃப்ளை பண்ணி வரத்துக்கு வந்து நம்ம வந்து சிங்கப்பூர் வழியாக வரலாம், மலேசியா வழியாக வரலாம், இல்லை ஹாங்காங் வழியாக வரலாம். ஸோ நிறையா ஏர்லைன்ஸ் இருக்குது. மெயினாக வந்து நம்ம ஆக்லாண்டில் வந்து வரத்துக்கு தான் இருக்கும். ஆக்லாண்ட் தான் வந்து டெஸ்டினேஷனாக இருக்கும். இப்போ வந்து கிரைஸ்ட் சர்ச்சும் வந்து சிங்கப்பூர்லேருந்து ஆட் பண்ண போகிறாங்க சீக்கிரமாக. டைரக்ட் ஃப்ளைட்டில் வந்து சிங்கப்பூர் டு கிரைஸ்ட் சர்ச் இருக்க மாதிரி ஆல்ரெடி இருக்குது. பட் இப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அடுத்து வந்து ஸ்டூடெண்ட் வீசாவில் வரவங்களுக்கு இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பர்சன், நான் வந்து நியூசிலாந்து வரணும்னு நினைக்கிறேன். ஸோ த்ரூ அவுட் த வீடியோ வந்து என்னை அப்படியே கன்சிடர் பண்ணிக்கோங்க, நான் நியூசிலாண்டில் இருக்கிறத மறந்துட்டு. இப்போ வந்து நான் வந்து அப்ராடுக்கு படிக்க போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு IELTS எக்ஸாம் எழுதணும். அதுக்கு வந்து நியூசிலாண்டில் நான் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறேன், நான் என்ன கோர்ஸ் ஃபஸ்ட்டு படிக்க போகிறேன், அது எந்த யூனிவர்சிட்டியில் இருக்குது, அந்த யூனிவர்சிட்டியில் எனக்கு எவ்வளோ பேண்ட் ஸ்கோர் கேட்குறாங்க அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து IELTS எக்ஸாமுக்கு வந்து அதுக்கேற்ற எஃபர்ட் போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும். அந்த எக்ஸாமில் எடுக்கிற ஒரு பாயிண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்தியன்ஸ் ஏன் நியூசிலாண்டை சூஸ் பண்ணுறாங்க படிக்க வரும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவை விட நியூசிலாந்து நிறைய பேர் படிக்க வராங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, படிப்பு செலவு வந்து இங்கே கேட்ட வரைக்கும் ஃபீஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி மற்ற கண்ட்ரீஸை விட இங்கே கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால தான் இப்போ நிறைய பேர் வந்து படிக்க வரத்துக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸாக வந்து நியூசிலாண்டை வந்து யூஸ் பண்ணி வராங்க.
அதுக்கப்புறம் வந்து நெறைய பேர் ஏன் நியூசிலாந்து அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அது வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் சொல்லலாம். ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்காக வரலாம். இல்ல உங்க ஃபேமிலிய வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போணும் அப்படின்றதுக்காக நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் இங்க வந்து. அப்புறம் இங்க இருக்க நேச்சர் எல்லாமே வந்து ஒரு ரீசன் தான். அடுத்து வந்து நான் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டா வந்துட்டேன். ஸோ வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணி ஒரு யூனிவர்சிட்டிலயும் நான் வந்து எனக்கு நான் கேட்ட கோர்ஸ் கிடைச்சிருச்சு. நான் இங்க வந்துட்டேன். ஒரு ரெண்டலுக்கு ஒரு ரூம் எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்லி 200 to 250 இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா. அந்த ரூம்ல வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் பில்லும் சேர்த்து ஆட் ஆயிக்கும். ஸோ நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. அடிஷ்னலா உங்களுக்கு என்ன செலவு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு, அதுக்கப்புறம் நீங்க தங்குற வந்து இடம் வந்து யூனிவர்சிட்டி பக்கத்திலேயே எடுத்துக்கிட்டா ரொம்ப பெஸ்ட்டு. உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு, ட்ராவல் டைம் இதெல்லாம் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கரண்ட் பில்லும் வந்து உங்களோட ரெண்டோடயே சேர்த்து வந்துரும். மொபைலுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறது வரும், டிரான்ஸ்போர்ட் வரும், ஃபுட்டு வரும். இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆகுற உங்களுக்கு ஒரு வீக்லி ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கு பார்த்தீங்களா? வீக்லி ஒரு $300ன்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி செலவு ஆகுதுன்னா, ரெண்டோட சேர்த்து நான் சொல்றேன். அப்படி ஆகுதுன்னா அதுக்கு உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பார்ட் டைம் ஜாப் போகணும். இப்போ நான் இங்கே வந்துட்டா மட்டும் போதாது. வரத்துக்கு நான் ஒரு லோன் எடுத்து நான் வந்துட்டேன். அதுக்கு அடுத்து என்ன நான் சஸ்டெயின் பண்ணிக்கணும் அப்படின்னா, எனக்கு ஆகுற எக்ஸ்பென்சஸை நான் பார்த்துக்கணுன்னா, கண்டிப்பாக நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து தேடி போகணும். நியூசிலாண்டில் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸி கம்பேரிட்டிவ்லி ஃபுல் டைம் பார்க்குற ஜாபை விட. பார்ட் டைமில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்கள வந்து ரெஃபர் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ரெஃபரன்ஸ் இருந்தால் ஒரு பர்க் தான். ஆனால் வந்து அதனாலே உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு எங்கேயுமே சொல்ல முடியாது. மேக்ஸிமம் ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அதை கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி கிராக் பண்ணி வரீங்களோ அது 100% வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அது என்ன ஜாபாக இருந்தாலும் சரி, பார்ட் டைம் ஃபுல் டைம் எதாக இருந்தாலும் சரி. ஓகே, நான் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் விசாவுக்கு வந்துட்டு ஒரு ரெண்ட் எடுத்துட்டேன். அடுத்து வந்து நான் வேலை தேடணும் அப்படின்னா நான் வந்து சீக்கு, லிங்க்டின் இதிலெல்லாம் வந்து என்னோட பார்ட் டைம் ஜாப் வந்து தேடணும். இப்போ கேஎஃப்சி, மெக்டானல்ட்ஸ்லாம் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து கரியர்ஸ்க்கு ஓப்பனிங் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு இருக்க நியர்பை ஷாப்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, உங்களோட ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே கொடுத்து ஓப்பனிங் இருக்கான்னு கேட்கலாம். நியூசிலாண்டில் பொறுத்த வரைக்கும் கேஷுவல் ஜாப் இருக்கும், கான்ட்ராக்ட் ஜாப் இருக்கும், டெம்பரவரி ஜாப் அதான் கான்ட்ராக்ட் ஜாப் மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். அதுக்கப்புறம் ஃபுல் டைம் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் கேஷுவல் ஜாப் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கிடைக்குதுன்னா, அந்த கடையில் வேலை பார்க்குற யாரோ திடீர்னு லீவ் போடுறாங்க, உன்னால் அந்த டைம் நான் கூப்பிடும்போது நீங்கள் வரதோ வராததோ 100% அது உங்களோட விருப்பம். நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த டேக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஹவருக்கு என்னவோ அதை பே பண்ணுவாங்க. இங்கே எந்த வேலைக்கு போனாலும் சேலரியை பொறுத்த வரைக்கும் ஹவர்லி பே அப்படின்னு ஒரு பே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஜாப் போனாலுமே அந்த பே வந்து 1 ஹவருக்கு பே பண்ணுவாங்க. நீங்கள் அதை வந்து லைக் கெட் பண்ணி உங்களோட சஸ்டெயின் ஆகிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து நான் இப்போ வேலை தேடுறேன் இல்லைங்களா, பார்ட் டைம். ஸோ நான் வந்து எப்படி தேடணும்னா, என்னை சுற்றி இருக்க எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணணும். இங்கே யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் ஃபஸ்ட்டு சொல்லி வைங்க. கடைங்களுக்கெலாம் போய் உங்கள் ரெஸ்யூம் கொடுங்க. டவுன் சென்டரில் இருக்க எல்லா கடைக்கும் போய் அப்ரோச் பண்ணுங்கள். வேகன்சி எங்கேயாவது போட்டிருந்தா அதை உடனே பார்த்து அப்ளை பண்ணுங்கள். கம்பேரிட்டிவ்லி இப்போ நான் வந்து பிஇ முடிச்சுட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடுறவங்கள விட இங்கே வந்து மாஸ்டர்ஸ் பண்ணுறவங்க 1 இயர் கோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா எப்படியும் அவங்க அந்த 1-2 வருஷம் வந்து காலேஜ் போகிற வரைக்கும் அவங்க அந்த பார்ட் டைம் ஜாபில் கன்ஃபார்மாக இருப்பாங்க. இதுவே நீங்கள் வந்து ஒரு பிஇ முடிச்சுட்டு ஐடி ஜாபுக்கு தேடுறவங்கள வந்து அந்த ஜாபில் எடுத்தால் அவங்களுக்கு ஒரு ஃபுல் டைம் கிடைச்சோன்னே கண்டிப்பாக அவங்க வந்து இந்த வேலையை விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ்லையும் நம்மளை யோசிப்பாங்க. ஸோ அதுவும் இருக்குது. இங்கே வந்து இப்போ வந்து ஸ்டூடெண்ட் வந்து 1 இயருக்கு படிக்க வந்தால் ஐ திங்க் 3 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒர்க் வீசா பெர்மிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரெசிடென்ட் வீசாவும் பார்த்தீங்கன்னா 1 இயர் நீங்கள் ஃபுல் டைம் ஜாப் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே ரெசிடென்சி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் தான். நான் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி இல்லை. அண்ட் வீசாஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த டவுட் அந்த டவுட்டுன்ட்டு. வீசா பொறுத்த வரைக்கும் எப்போயுமே இமிக்ரேஷன் தான் பெஸ்ட்டு. அவங்க டேக்கு டே வந்து அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அது என்னன்ட்டு உங்களுக்கு அப்டேட்டடாக தெரியணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நியூசிலாந்து இமிக்ரேஷன் வெப்சைட் தான் போய் தேடணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ நான் படிக்க வரதே எதுக்கு வரணும், நான் எனக்கு வெளிநாட்டுக்கு போகணுன்னு மட்டும்தான் தெரியுது, ஆனால் அங்கே போய் என்ன படிக்கணும் அப்படின்றதே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கவங்களாம் வந்து நியூசிலாந்து இமிக்ரேஷன் வெப்சைட்டில் வந்து க்ரீன் லிஸ்டட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும். அந்த ஜாப்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வந்து இங்கே டிமாண்டாக இருக்கோ அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் விசாவுக்கு உள்ளே வந்துட்டேன். இப்போ தெருவாக அலைஞ்சு நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாபை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால்
நம்மளோட பில்ஸை வந்து நம்மளுக்கு பே பண்ணிக்க முடியும். நம்மளால் கொஞ்சம் ஸ்டூடெண்ட் லோனையும் வந்து சைட் பை சைடு அடைக்க முடியும். மோரோவர் நம்ம இதிலேயே வந்து சஸ்டெயின் ஆகக்கூடாது. அடுத்து நம்ம டெக்னிக்கலாக மூவ் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு நெட்வொர்க்கிங் வந்து இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப க்ளோஸ் ஆகலைன்னா கூட எல்லாரையுமே வந்து ஹாய்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் எங்கேயாவது எதாவது ஓப்பனிங் வந்தால் யார் மூலயமா நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணி நம்மளுக்கு ரெஸ்யூம் வந்து கிளிக் ஆகுது பார்த்தீங்களா இன்டர்வியூக்கு, அதுவே ரொம்ப பெரிய விஷயம் அப்ராடில். நம்ம ரெஸ்யூம் வந்து ஒருத்தவங்க எடுத்துகிட்டு நம்மளை இன்டர்வியூ கூப்பிட்றாங்கனாலே அது ரொம்ப பெரிய விஷயம். வந்த புதுசில் வந்து இதெல்லாம் தெரியவே தெரியாது. எல்லா ஜாபுக்கும் வந்து நம்மளோட ஒரே மாதிரி ரெஸ்யூம் அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம ரெஸ்யூம் வந்து மேட்ச் ஆகாது. நம்ம வந்து உட்காந்து 4 ஜாப் அப்ளை பண்ணாலுமே அதை ஒழுங்காக பண்ணணும். அவங்களோட ஜேடிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகணும். ஸோ ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து உடனே இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. நம்ம போய் பெர்ஃபார்ம் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன தான் ஸ்கில் இருந்தாலும் டேலண்ட் இருந்தாலும் நம்மளோட ரெஸ்யூமே வந்து கிளிக் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்க ஃபேஸில் தான் இருப்போமே தவிர அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியாது. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இங்கே ஐடி ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ ஐடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னும் சொல்ல முடியல, ரொம்ப டவுனும் சொல்ல முடியல, ஓகேஷாக இருக்குது. ஓப்பனிங்ஸ்லாம் வந்து ரொம்ப ஜென்ரலாகவே வந்து ஓகேவாக தான் இருக்குது. லாஸ்ட் இயர்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. அதை பார்க்கும்போது இப்போ பரவாயில்ல, ஆனால் சூப்பர் அப்படின்லாம் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் சொல்ல முடியல. ஐடி ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்லாண்ட் வெல்லிங்டனில் எப்போயுமே ரொம்ப நல்ல மார்க்கெட் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பார்ட்னர் 2 பேருமே வந்து ஒர்க் போகிறீங்க, 2 பேருமே வரீங்க. இப்போ நான் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்திருக்கேன், என் பார்ட்னர் என்னோட டிபெண்டன்சியில் வர்றாருன்னா உங்கள் 2 பேரோட கோர் வந்து எந்த இடத்துல வந்து மார்க்கெட் இருக்கோ அந்த ஊரில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டில் ஆகிறது தான் வந்து ஒரு வைஸான டிசிஷன், வைஸான ஆப்ஷனும் கூட. ஸோ ஆக்லாண்ட் வரீங்கன்னா அங்கே எப்பயுமே வந்து எல்லாத்துக்கும் ஜாப் மார்க்கெட் நல்லாவே இருக்கும். வெல்லிங்டனில் வந்து ஐடிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாபு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஜாபு, நர்ஸு, கேர்டேக்கரு, அப்புறம் டிரைவர்ஸு, ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ், இந்த மாதிரி ஜாப் எல்லாமே வந்து இங்கே நல்லாவே டிமாண்ட் இருக்கும் எப்பயுமே. ஸோ அது எப்பயுமே அவங்க அந்த க்ரீன் லிஸ்டட்லேயும் எல்லா இயருமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து இந்த கல்ச்சுரலில் வந்து நான் அடாப்ட் ஆகிறது இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கண்டிப்பாக இருக்கும். கல்ச்சர் ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இங்கே இருக்க லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. இந்த நம்ம ஊர் என்ன தான் வந்து ஒரே உலகத்துக்குள்ளே நியூசிலாண்டும் இந்தியாவும் இருந்தால் கூட இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டு. லைஃப் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எல்லாமே வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. 5 o'clock ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்கவங்க வந்து எல்லாரும் கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம ஊர் மாதிரி நைட்டு வரைக்கும் வந்து கடையில் இருக்கிறதுலாம் இங்கே இருக்கவே இருக்காது. ஈவன் வந்து நானே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கடைக்கு போகும்போது 4:45க்கு நம்ம உள்ளே போனேன், இன்னும் 15 minutesல சாத்திடுவோங்க, க்ளோஸ் பண்ணிவிடுவோம், அதுக்குள்ளே முடிச்சிருங்க ஷாப்பிங்னாங்க. நம்ம ஊராக இருந்தால் கஸ்டமர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutes திறப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. 5 o'clock ஆச்சுன்னா டக்குன்னு எல்லாரும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு தான் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கார் முக்கியமாக வந்து இது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக நியூசிலாந்து வச்சுருக்கணும். உங்களோட சிவி, அதுக்கப்புறம் உங்களோட கவர் லெட்டர், அதுக்கப்புறம் உங்களோட ரெசிடென்சி, ஒர்க் வீசா, பிஆராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். டிரைவிங் லைசன்ஸும் வந்து இங்கே மேண்டேட்ரி. ஸோ டிரைவிங் தெரியல அப்படின்னா ஊர்லேயே டிரைவிங் கிளாஸ் போயிட்டு ஊர்லேயே டிரைவிங் லைசன்ஸும் வாங்கிட்டு இங்கே வந்துடுங்க. இங்கே வந்து அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை இங்கே தான் வந்து பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து இங்கே தான் எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்த புதுசில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்கும். இப்போ வரோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேங்க் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை ஊரில் இருக்கும்போதே நீங்கள் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ஜஸ்ட்டு சைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கார்டை, ஏடிஎம் கார்டை டே 1 வாங்கிக்கலாம். ஸோ வந்து லேண்ட் ஆகிறதுலேருந்து நம்மளுக்கு இதெல்லாம் தேவைப்படும். நம்ம முன்னாடியே வந்து ரூமும் பார்க்கணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கோட மார்க்கெட் பிளேஸில் பார்த்துக்கோங்க. சாரி, இது லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வராது, நான் ஜஸ்ட் இதை சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ நான் இப்போ வரேன் அப்படின்னா ஊர்லேருந்து நியூசிலாண்டோட நம்மளுக்கு வந்து ஃப்ளைட் ட்ராவலில் என்னென்ன பொருளாக அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக ஒரு vlog போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாருமே வந்து
அவங்கவங்க வேலையை அவங்கவங்க தான் செய்வாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இண்டிபெண்டன்ட்டான ஒரு லைஃபாக இருக்கும் உங்களுக்கு. ஊரில் வந்து நம்மளுக்கு நிறைய கன்வீனியன்ஸ் இருக்கும். அது எதுவுமே நம்மளுக்கு இங்கே இருக்காது. ஒரு டிரான்ஸ்போர்ட்னாலும் உங்களுக்கு கார் ஓட்ட தெரியணும். ஏன் பஸ் இருக்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பஸ்ஸில் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர் ஆகும். நீங்கள் காரில் 10 நிமிஷம் போகிறது. அவங்க எல்லா ஸ்டாப்லேயும் இருக்கும். ஸ்டாப்பிங் உங்கள் வீட்டிலேருந்து தூரமாக இருக்கும். ஸோ உங்கள் ஒர்க் பிளேஸில் திரும்ப இறங்கி அங்கேருந்து நீங்கள் நடந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இருக்கும். ஆக்லாண்ட் மாதிரி ஊர்லேயாவது டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ நேப்பியர்லேயும் நல்லா இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு எடுக்கும்போது உங்களுக்கு டைம் கன்சியூமிங்காக தான் இருக்குமே கண்டி. கார் அளவு உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அண்ட் நீங்கள் பார்ட் டைம் ஜாப் போகிறீங்கனாலுமே இங்கே கண்டிப்பாக கார் ஓட்ட தெரியுமா, கார் வச்சிருக்கியான்னு தான் கேட்பாங்க. இங்கே ஒரு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சீசனும் பார்க்கலாம். காலையில் மழை பெய்யும், மதியானம் வெயில் அடிக்கும், காற்று குளிராக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு நாள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் வந்து நீங்கள் வந்து ஒர்க் வருவீங்களா அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஹையர் பண்ணுறவங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்கும். ஸோ நம்மளை பற்றி அந்த டீட்டெயில்ஸ்லாமும் எப்பயுமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அடுத்தவங்களுக்கு வந்து இங்கே நல்லாவே ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன தெரியாதவங்க கூட எதிரில் வந்து ஹாய் சொல்லுவாங்க. அடுத்தவங்க வந்து ஒரு லாரி ஓட்டுறாங்க, என்ன ஒரு ஜாப் பண்ணாலுமே அந்த ஜாபை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மென் அண்ட் உமனை ரொம்ப ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க நியூசிலாண்டில் பொறுத்த வரைக்கும். ஐயோ ஒரு லேடியாக இருந்துட்டு இவள் லாரி ஓட்டுறாளே அப்படின்லாம் இங்கே நின்று யாருமே வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அவங்கவுங்க வேலையை தான் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே ஒரு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வித்தியாசமாக. இன்னொரு பெரிய மைனஸ் இந்த லைஃப் ஸ்டைலில் என்னென்னா நம்மளுக்கு லோன்லினஸ். இப்போ வந்து நம்ம ஊர்லேயே கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஓரளவு இங்கே சர்வே ஆகிடுவோம். ஊர்லேயே நம்ம கொஞ்சம் டிபெண்ட் பர்சனாக இருக்கோம் அப்படின்னா இங்கே வரும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம். நம்ம வேலையெல்லாம் நம்மளே தான் செய்யணும். ஸோ நம்மளுக்கு க்ராசரி வேணுன்னா நம்ம தான் க்ராசரி ஷாப்பிங்க்குன்னு வீக்கெண்டில் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கணும். நம்ம வேலையை நம்ம தான் தேடணும். நம்ம சமைக்கணும். இவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது ஆப்வியஸ்லி நம்ம ஹெல்த்தை நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு ஒன்றுனா டக்குன்னு யாராலையும் வந்து கூட நம்மளை வந்து அட்ரஸ் பண்ண முடியாத தூரத்தில் இருப்போம். ஸோ எல்லாமே நம்மளே பார்த்துக்கிட்டு நம்ம ரொம்ப ரொம்ப இண்டிபெண்ட் லைஃப்பில் இருக்க மாதிரி இருக்கும். ஊரில் இருக்கும்போது நான் இண்டிபெண்ட்டாக இருந்திருக்கேன். ஸோ நான் அப்போ நினச்சோம் நம்ம ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ராட் வந்த அப்புறம் தான் அந்த ரியலாக அந்த இண்டிபெண்ட்டுன்ற வேர்டுக்கு வந்து எனக்கு அர்த்தம் புரிய ஆரம்பிச்சது ஆழமாகவே. ஓ இதுதான் ரியலான இண்டிபெண்ட் லைஃபா அப்படின்ட்டு வந்து எனக்கு ஹிட் ஆச்சு. ஸோ இங்கே வந்து எல்லாமே அப்படி தான். அண்டு நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்பாயின்மெண்ட் பேசிஸ் தாங்க. நீங்கள் சின்னதாக வந்து ஒரு ஹைப்ரோ ட்ரிம் பண்ண போகிறீங்கனாலுமே ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். பெருசாக நீங்கள் டாக்டரை பார்க்க போகிறீங்க அப்படின்னாலுமே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். பங்க்சுவாலிட்டி எல்லாரும் இங்கே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட் கொடுத்த டைமுக்கு போனீங்க அப்படின்னா கொடுத்த டைமுக்கு நம்மளுக்கு வந்து எல்லாமே பார்த்து கரெக்டாக செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே சூப்பர் தான் சொல்லணும். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஊர் அளவு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் ரொம்ப இருக்காது. அது இங்கே ஒரு பெரிய இதுதான். அதுக்கப்புறம் லோன்லினஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எல்லா பேட்டிலையும் நம்ம ஃபேஸ் பண்ணி வரோம் பார்த்தீங்களா, அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லைக் அது நீங்கள் யார்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட இங்கே இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க அவங்க என்ன ஷூஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்களுக்கு வந்து அது ஒன்றும் பெருசாக அந்தளவு புரியாது. ஏன்னா பிகாஸ் அவங்களும் நம்ம கூட இல்லை இல்லையா. நம்மளோட டெய்லி லைஃப் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் இது கம்ப்ளீட்லி வேறு உலகம். எல்லாமே நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப வந்து நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும். எதுவுமே யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இந்த லைஃப் ஸ்டைல் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா. அடுத்து இங்கே எல்லாமே அந்த டிஐஒய் கல்ச்சர் தான் இருக்கும். இப்போ அவங்க கார்டனுக்கு ஒன்று தேவைன்னா அவங்களே அதை வாங்கி அசம்பிள் பண்ணி அந்த கார்டனுக்காகவே வந்து அந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக ஃபேமிலியாகவே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணீங்க இந்த வீக்கெண்ட் அப்படின்னா இதை தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து டிஐஒய் கல்ச்சருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து ஒருத்தவங்க முக்கியமான ஒரு கேள்வி, இது வரைக்கும் நான் இந்த டாபிக் பேசினதே இல்லை, ரேசிசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் எப்பவுமே இதை பற்றி பேச மாட்டேன். ஸோ பேசக்கூடிய டாபிக் தான், தப்பு கிடையாது. பட் நான் பெருசாக அதை பற்றி அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணாததால் நான் ஷேர் பண்ணதில்லை. இப்போ வந்து எனக்கு ரேசிசம் வந்து என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நான் வந்து பர்சனலாக எதுவும் வந்து என்னை வந்து ஒரு ரேசிஸ்டாக ட்ரீட் பண்ணி என்னை ஒருத்தவங்க இப்படி ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவுமே நடந்ததில்லை. ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப மைண்ட் பண்ணிக்காதீங்க. எல்லாருமே வந்து நம்மளை அப்படியே வெறுக்கிற மாதிரிலாம் வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நம்ம அன்லெஸ் அன்டில் வந்து நம்ம எதுவும் ரொம்ப அப்நார்மலாக நடந்துக்காத வரைக்கும் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு பெருசாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அந்த ரேசஸ் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணது என்றைக்கும் கிடையாது. பட் எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் கண்டிப்பாக இருக்குது நியூசிலாண்ட்லேயும். சேஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போ நியூசிலாந்து வந்து நிறைய சேஃப்டிக்கு ரொம்ப டாப் கண்ட்ரி, பீஸ்ஃபுல் லைஃப்க்கு ரொம்ப டாப் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் மீம்ஸ்லலாம். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும்
இங்கேயும் திருட்டு நடக்கும், இங்கேயும் வந்து கன் ஷூட் நடக்கும், எல்லாமே நடக்கும். பட் ரொம்ப மோசமா இருக்காது. இங்க இருக்க பாப்புலேஷனுக்கு ஏத்த அளவுக்கு கொஞ்சம் வந்து இப்ப கிரைம் வந்து லாஸ்ட் இயர்லாம் கொஞ்சம் அதிகமாவே தான் இருந்துச்சு. ஸோ இப்பயுமே சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, நைட்டு 8 மணிக்கு மேலாம் நம்ம தனியா போறோம் அப்டின்னா, நம்மகிட்ட யாராவது வம்பிழுக்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ சிட்டிலாம் போறீங்க, வந்த புதுசுல ஸ்டூடெண்ட் லைஃப்ல அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றீங்கன்னா, எப்பயுமே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா போங்க. எப்பயுமே உங்களோட பாஸ்போர்ட்டையும் கேரி பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் நான் சொல்லணும் அப்டின்ட்டு நெனச்சேன். அடுத்து வந்து நம்ம இங்க வந்தாச்சு. ஸோ வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட் விசாலையும் போட்டு நம்ம கோர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்டின்னா, அடுத்து நம்ம ஃபுல் டைம் அப்ளை பண்ணணும். ஃபுல் டைம் வந்து நீங்க டிலேவே இல்லாம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் அப்ளை பண்ற எல்லா இடத்துலயுமே லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. ஃப்ரெஷரா வந்து ஒரு வெளிநாட்டு வாழ்க்கையில ஒரு ஜாப்க்குள்ள வந்து நம்ம இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எத்தனை வருஷம் இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க. நியூசிலாந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் நியூசிலாண்டில் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜாபை கிராக் பண்ணி உள்ளே போகிறதுன்றது ரொம்ப 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 டஃப்பான ஒரு விஷயம். இந்த கண்ட்ரி மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே ஆஸ்திரேலியாவாகட்டும், கனடாவாகட்டும், நீங்கள் வந்து யூகேவாக இருக்கட்டும், அந்த ஃபஸ்ட்டு ஜாபை நம்ம கிராக் பண்ணி உள்ளே போகிறது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். நிறைய ரிஜெக்ஷன் மெயில்ஸ் வரும், நிறைய இன்டர்வியூஸ் வரும், நிறைய வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம தனியாக ஹேண்டில் பண்ணும்போது மென்டலி ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி எல்லாத்தையும் ஒரு டைம் கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். ஸோ எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வேலையே தேடாமல் இருப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கே வந்து வேறு சுச்சுவேஷன்ஸ் நம்மளை வந்து அதை தேட வைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபேஸஸ் வந்து நம்ம பேட்டில்ஸ் அண்டர்கோ பண்ணுவோம் டெய்லி லைஃப்பில். வந்த புதுசுலலாம் வந்து ஜாலியாலாம் இருக்க முடியாது. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நீச்சல் தெரியாத ஒரு குளத்துல நம்மளை தள்ளி விட்டால் நீந்தி நீதான் கரைக்கு வரணும்னு வாங்க பார்த்தீங்களா. என்னோட லைஃப்பை சொல்லணும்னா நான் நிஜமாவே அப்படி தான் சொல்லுவேன். ஸோ எதை பற்றியுமே தெரியாமல் இங்கே வந்து ஒன்று ஒன்றா ஸ்விம் பண்ணி நம்ம ஒரு இதுவும் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக எல்லா அப்ராடில் இருக்க எல்லாருமே நிஜமாக சொல்கிற ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கணும். ஏன்னா எவ்வளோ பேட்டில்ஸ் வந்து நம்ம வீட்டில் சொல்லியிருக்க மாட்டோம், எவ்வளோ கஷ்டங்களை சொல்லியிருக்க மாட்டோம். சொன்னால் அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க, வீட்டில் இருக்கவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த லைஃப்பை வந்து லீட் பண்ணி வாழறதே வந்து ஒரு பெரிய சவால் தான். டெய்லி லைஃபே ஒரு சவால் தான். அது வந்து எப்பயுமே நம்ம வந்து ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணணும், என்றைக்குமே டவுனாக ஃபீல் பண்ணிக்கக்கூடாது. இன்னொரு பக்கம் வந்து இப்போ படிக்க வராங்க பார்த்தீங்களா, இப்போ நான் படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறேன் அப்படின்னா, இந்த எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்கிறது, நெட்வொர்க்கிங் பண்ணுறது, ரெஸ்யூமே வந்து எல்லா இடத்துலையும் போய் நேரில் கொடுக்கறது, அப்ளை பண்ணுறது, இப்படி தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியும். யாராவது ரெஃபர் பண்ணுறாங்க, பூர்ணிமா இந்த கம்பெனியில் ஒரு ஓப்பனிங் இருக்குது, நான் உனக்கு ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க ரெஃபர் தான் பண்ண முடியும். நான் போய் அங்கே என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறேனோ அதை வச்சு தான் என்னை ஹையர் பண்ணுவாங்க. இவங்க ரெஃபர் பண்ணிட்டாங்களேன்றதுக்காக இவங்களை வேலைக்கு யாரையும் எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து நம்மளோட ஓன் டேலண்ட்டு, ஓன் ஸ்கில் தான் வந்து நம்மளை வந்து பேச வைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் மட்டும் நம்ம கிராக் பண்ணி எடுத்துட்டோம்னா அடுத்தடுத்து வந்து நம்மளுக்கு நியூசிலாந்து லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால நம்மளை வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு நிறையவே இருக்கும். ஸோ அது வந்து கவலைப்பட தேவையில்ல. அண்ட் ஒர்க் வீசாவில் இல்லாமல் நம்ம ரெசிடெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஆட் ஆன் வேல்யூஸ் தான். ஏன்னா எந்த கம்பெனியுமே வந்து பேப்பர் ஒர்க்ஸ் அண்டர்கோ பண்ண விரும்ப மாட்டாங்க. பெரும்பாலான கம்பெனி பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் இல்லை அப்படின்னா அந்த ரெசியூமை வந்து ஃபில்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் நம்ம அப்ளை பண்ணுற எல்லாமே அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறதுல எல்லாமே ஏஐல டூல் வச்சுருக்காங்க. அவங்களோட கீவேர்ட்ஸோட மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம ரெஸ்யூம் வந்து அடுத்த லெவலுக்கு போகுமே. ஸோ ரெசிடெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஆட் ஆன் வேல்யூ தான் இங்கே எப்பயுமே. அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்துட்டு நம்மளுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா ஓகே. வேலை கிடைக்கலன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்த வரைக்கும் ஒரு வருஷம் இருந்து வேறு ஏதாவது கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு அதோட ஊரை பார்த்து போயிடுறாங்க, எடுத்த எஜுகேஷன் லோனை அடைச்சிட்டு. இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது வேலை கிடைச்சிது அப்படின்னா லைக் அது டெக்னிக்கலோ நான் டெக்னிக்கலோ ஆனால் ஃபுல் டைம் கிடைக்குதுன்னா அதை பண்ணுறாங்க, அதில் க்ரோ ஆகுறவங்களும் இருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா இறங்கி நம்ம தேடுற டைமில் வந்து நம்மளோட செலவை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இன்னொன்று எனக்கு இப்போ வேலை கிடைக்கலன்னா நான் எஜுகேஷன் லோன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா அந்த லோனுக்கு நான் வந்து மாதம் மாதம் வட்டி கட்டணும். அது இல்லாமல் வந்து இங்கே ஆகிற வாடகைக்கும் நான் செலவு பண்ணணும். ஸோ இதை பார்க்கும்போது என்ன ஆகிடும்னா ஒரு சிலர் வந்து நான் ஊருக்கே ரிட்டர்ன் போயிடுறேன்ப்பா, எனக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு ஜாபை வந்து கிராக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்குமே எல்லாருக்குமே, நான் கேட்ட வரைக்குமே எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ எனக்குமே அது ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. ரொம்ப தேடி அலைஞ்சி அப்படி தான் இருக்குது. நிறைய ரிஜெக்ஷன் மெயில் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பிகினிங்கில் வந்து நம்ம கிவ் அப்பே பண்ணக்கூடாது. நம்மளுக்கு கிடைக்கிற எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபீமேலாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இன்னும் ஜாப் கிடைக்கல. ஏன்னா ஹஸ்பண்டோட டிபெண்டில் வந்தவங்க தான் என்னோட
என்னோட இதில் இருக்கவங்க நிறைய பேர் நான் வர டைமில் இருந்தவங்க யாரை பார்த்தாலுமே நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே விடாதீங்க. ஒரு சின்ன வேலை கிடைச்சாலும் போங்க. அந்த வேலைக்கு போய் உங்கள் கம்யூனிகேஷனை வந்து பில்ட் பண்ணி நீங்கள் அங்கேருந்து வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன். பார்க்குற யாராக இருந்தாலுமே நான் சொல்கிற ஒரு மெயினான விஷயம் வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருங்க. பசங்களோ பொண்ணுங்களோ அது வேறு. எல்லாருமே வந்து படித்த படிப்புக்கு இங்கே இருக்கிறவங்கன்னு கிடையாது. நான் ஊரில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே அதுதான் சொல்லுவேன். வேலைக்கு போங்க, வீட்டில் டியூஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா நம்ம வந்து ஒரு மந்த்லி இன்கம்ன்றது வந்து ஒரு சோலுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அந்த அந்த ₹1 ₹10 நம்மக்கிட்ட இல்லாதப்ப நம்ம போய் மற்றவங்க கிட்ட கேட்கும்போது தான் வந்து நம்மளுக்கு அதனோட பெயின் என்ன அப்படின்ட்டு தெரியும். ஸோ யாராக இருந்தாலுமே வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் போகணும் அப்படின்றது வந்து நான் எப்பயுமே வந்து அட்வைஸ் பண்ணுற ஒன்று. நீங்கள் வெளிநாட்டுக்கு வரீங்களோ ஊரில் இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து அதை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட், பீஸ்ஃபுல், பாசிட்டிவிட்டி எல்லாமே கொடுக்கும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா நான் வந்து அவங்க வந்து அந்த சிஸ்டர் வந்து ஸ்டூடெண்ட் வீசாவில் வரேன் சிஸ்டர், ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வேலை கிடைக்கல, எனக்கு பார்ட் டைம் கிடச்சிருக்கு. ஸோ நாங்கள் 2 பேர் வந்து வந்தால் அந்த பார்ட் டைம் இன்கமில் எங்களால் சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் ஃபைனல் டிஸ்கஷன், ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இது வந்து 2 பேருமே வந்து ஃபுல் டைம் ஜாப் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 40 ஹவர்ஸ் வீக்லி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டலில் இருந்தாலும் சரி, ஓன் ஹவுஸில் இருந்தாலும் சரி, ஓரளவு சேவ் பண்ண முடியும். ஓன் ஹவுஸில் இருக்காங்க, நம்ம வீடை வந்து ஒரு ரூமில் ரெண்டல் விடுறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நல்ல இன்கம் தான். இல்லை 2 பேருமே சம்பாதிச்சு எப்போ நல்லா சேவ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஷேரிங் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களால நல்லாவே சேவ் பண்ண முடியும். ஷேர்டு இதில் இருக்கும்போது நம்மளுக்கு பாதி பில்ஸ் வந்து அந்த ரெண்டோடையே சரியாக போயிடும் இல்லைங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். அந்த டைம் வந்து நீங்கள் நல்லாவே சேவ் பண்ணலாம். அந்த சிஸ்டருக்குமே நான் என்ன ரிப்ளை பண்ணேன்னா, இல்லை சிஸ்டர், உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக ஃபுல் டைம் போகணும். யாராவது ஒரு ஃபுல் டைம் சேலரி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து நியூசிலாண்டில் சர்வே பண்ண முடியும். அடுத்து வந்து ஒரு சேலரி, இப்போ ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போகிறாரு, ஒய்ஃப் வந்து ஃப்ரீயாக இருக்கும், இன்கம் இல்லை அப்படின்னா வாட் எவர் த சினாரியோ, பட் அப்படி ஒரு சினாரியோ இருக்குது. இல்லை ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகிறாங்க, ஹஸ்பண்ட் வேலை தேடுறாரு அப்படின்னா எந்த சினாரியோவாக இருந்தாலும் அவங்க வந்து சர்வே பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக சர்வே பண்ண முடியும். நியூசிலாண்டில் வந்து சர்வே பண்ண முடியும், ஆனால் க்ரோ ஆக முடியாது. லைக் ஃபினான்ஷியலாக அவங்களால வந்து க்ரோ ஆக முடியாது. அதே ஃபேஸ்லேயே இருப்பாங்களே கண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்களால போகிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ 2 பேருமே வந்து ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் நல்லாவே க்ரோ ஆக முடியும். அடுத்து வந்து ஒய்ஃபோட பார்ட் டைம், ஹஸ்பண்ட் வந்து ஜாப் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக முடியாது. பட் நீங்கள் ஒரு ஆள் தான் ஃபஸ்ட்டு வரீங்க, நீங்கள் பார்ட் டைம் எடுக்கிறீங்கன்னா உங்களால் உங்களை மேனேஜ் பண்ணிக்க முடியும். உங்கள் ஹஸ்பண்ட் வந்த புதுசில் கொஞ்சம் வந்து அவருக்கு வேலை கிடைக்கல, அதுக்கப்புறம் ஒரு பார்ட் டைம் ஒரு ஃபுல் டைம் போகிறாருன்னா அவரால் வந்து இங்கே மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆக மொத்தம் வந்து அந்த வீக்லி ஆகிற எக்ஸ்பென்சஸ்லாம் நம்மளால் பே பண்ணி சஸ்டெயின் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அப்படின்னா நம்ம வந்து இங்கே நல்லாவே க்ரோ ஆகலாம். ஸோ வந்து இது எதுவுமே வந்து ஒரே நாள்லையோ ஓவர் நைட்லேயோ வந்து யாருக்குமே நடக்காது. நான் வந்து இன்றைக்கி கோர்ஸ் முடித்தேன்ப்பா, ஃபாரின் போனேன், கோர்ஸை முடித்தேன், அடுத்த நாளே எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நான் அடுத்த ஒரு வருஷத்துலேயே நான் இப்படிலாம் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த பிகினிங் ஃபேஸ் வந்து எல்லாருமே ஒரு ஸ்ட்ரகிள் அண்டர்கோ பண்ணி நம்மளுக்கு ஒரு காட்டு காமிச்சு தான் அந்த லைஃப் வந்து நம்மளுக்கு ஒரு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம என்ன அண்டர்கோ பண்ணுறோன்னு தெரியாது. பட் ஒருத்தருமே ஒரு பேட்டில் வந்து கண்டிப்பாக அண்டர்கோ பண்ணிகிட்டே தான் இருக்கும். வேலை கிடைச்சா அடுத்த வேலை கிடைக்கலனா என்ன வேலைக்கு போகிறது, டெக்னிக்கல் போகிறதா நான் டெக்னிக்கல் போகிறதா, நான் டெக்னிக்கல் இருக்குன்னே டெக்னிக்கல் மூவ் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தாட்ஸ் வந்து இப்போ என் ஏஜில் இருக்கவங்களா இருக்கட்டும், எனக்காகவே இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்லோவாக தான் வந்து சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ என்ன மைண்ட் செட் வச்சுக்கணுன்னா, நம்ம போன உடனே நம்மளுக்கு டக்குன்னு எல்லாமே கிடச்சிரும், டக்குன்னு நம்ம வந்து எல்லாத்தையும் கிராக் பண்ணி நம்ம உள்ளே போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. என்ன மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் எடுத்த காலில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று நம்ம அதுக்கான பேட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம விடாமல் கிவ் அப் பண்ணாமல் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒன் டே வந்து நம்ம ஆசைப்பட்ட ஒரு ஜாப் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி கிவ் அப் பண்ணி போனவங்களாம் ஒரு 5-10% தான் இருப்பாங்க. ஏதாவது ஒன்றுத்தில் சஸ்டெயின் ஆகி இங்கே இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்லி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். நான் முன்ன சொன்ன மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் யாராவது வந்து அப்ராட் மூவ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து
போய் அவங்களுக்கு ரீச் ஆகும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். இந்த விலாகை வந்து கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ்.